பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கு கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேருவே மன்னரே போற்றி யோகஞ்சன சித்த ராஜகுரு சரணம். இன்னைக்கு ஒரு வருத்தம் தெரியக்கூடிய செய்தி. இன்னைக்கு சரோஜா தேவி அவர்கள் சொர்க்க பதவி அடைந்தாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்க ஒரு 87 வயசு வரையும் வாழ்ந்த உயர்ந்த பெண்மணி. எப்படின்னா, பெரிய பெரிய ஜாம்பவான் யாரு, எல்லாரும் சொர்க்க பதவி அடைந்தவர்கள். சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், பெரிய பெரிய ஆளுகளோட இணைஞ்சி நானும் எதுவும் கம்மினை அப்படிங்கிற மாதிரி, நான் எதுலையும் கம்மி இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சிறந்த ஒரு அழியாத ஒரு. ரெண்டாவது, இவங்கெல்லாம் இறந்துட்டோம்னு சொல்றோமே, அவங்கெல்லாம் இறக்க மாட்டாங்க, ஒருபோது இறக்கல. உடல் இறந்துச்சு, ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. இவங்க மக்கள் மனதில் எவ்வளவுக்கு நின்றுட்டு இருக்காங்களோ அவ்வளவுக்கு இவங்க ஆத்மா உயிரோட இருந்துட்டு தான் இருக்கும். அவ்வளவு ஒரு மனிதன் ஒருத்தவங்க இதயத்துல நுழைஞ்சு போறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி நுழைஞ்சு போனவங்க 87 வயசு வரையும் எவ்வளவு இதயங்களுக்கு இதய கனியா இருந்தவங்க. அவங்க இன்னைக்கு சொர்க்க பதவி அடைஞ்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க ஆத்மா மறுபடியும் பிறக்கும். அவங்க மனசு 87 வயசு வரையும் வாழ்ந்திருந்தாலும் அவங்க ஆத்மா திருப்தி அடையலை. அவங்க சந்தோஷமா ஆகலை. சாகும் தருவாயில கூட பொழைச்சிருவோங்கிற எண்ணத்துலதான் அவங்க உயிர் பிரிஞ்சது. கொஞ்சம் அசால்ட்டும் கலந்தது. அதுவும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வருடங்கள்ல சினிமா துறையிலையும் அரசியல் துறையிலையும் இறப்பாங்கன்னு. இன்னும் இறக்க வேண்டியவங்க இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காகவது நான் அவங்க என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினைச்சேன், முடியலை. பரவாயில்ல. இன்னும் இந்த பதவி உயர்வு தாழ்வு, நீ பெருசு நான் பெருசு, இதெல்லாம் இந்த மண் உலக இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற வரையும் தான். ஆனா நம்ம உடலை விட்டு நம்ம ஆன்மா போனதுக்கு அப்புறம் இந்த ஆன்மாவே நான் தான் இன்னார்னு சொன்னாலும் கூட அதை சல்லி காசுக்கு கூட அவங்க மதிக்க மாட்டாங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த உடல்ல இந்த ஆத்மா ஆன்மா சுத்தி கொண்டு இருக்க ஆத்மா இருக்க கண்டிதான். அந்த ஆத்மா ஆக்கப்பட்டது தூய ஆத்மா பரமாத்மாவோட சேரும்போது இந்த உடல் பற்றற்ற நிலை ஆயிருது. அதாவதுமா, ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி, இந்த தை, மார்கழி தை, இந்த ஆடி மாசமும் இந்த தை மாசமும் ரொம்ப ரொம்ப இந்த 12 மாசத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தை மாசம் லாஸ்ட் எண்டுல தான் தேவகணர்கள்லாம் முழிப்பாங்க. இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை, இதுக்குள்ள யார் இறந்தாலோ இது பண்ணாலோ தேவர்களுடைய பாதம் அந்த கதவை தட்டின மணிக்கு தான் நிற்க முடியும். அங்கதான் நிற்க முடியும், திருப்பி உள்ள போக முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்க நித்திரையில், அதாவது தூங்கி கொண்டு இருப்பாங்க. அதாவது தியான முறையில் தூக்கம், அதாவது தூங்குறது ஒரு முறை, தியானம் அதாவது ஒரு தவமுலையிலே தூங்கக்கூடியது, ஆழ்ந்த தூக்கம் சொல்லக்கூடியது. அதுல போயிட்டு இருப்பாங்க, பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப எல்லா ஆன்மாக்களும் அதை கதவை தட்டினம் பண்ணி நிற்கும். அதுல அந்த அப்படி நிற்கும் போது அங்க பெரிய நடிகர், முதலமைச்சர், பெரிய பெரிய ஆளுக அப்படிங்கிறது கிடையாது. அங்க புண்ணிய பாவ புண்ணிய கணக்குக்கு படிப்படையில தான் அங்க நிற்பாங்க. அப்படி நிற்கும் பொழுது அந்த ஆன்மாக்களுக்கு திரும்பி வீடு சேரக்கூடியதும், அதே சமயம் ஆத்மாக்களுக்கு முக்தி வேணுங்கிறதுக்கும் அதே தான் அவங்க புதன் வியாழன் வெள்ளி இந்த நாள்களில் இறக்கும்போது 2 கண்ணு உள்ள நாட்கள், தன்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சனியும் செவ்வாவும் ஒரு கண்ணு, குருட்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் இறக்குறவங்க தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையே பழி வாங்குறதோ, கஷ்டப்படுத்துறதோ, சொத்து பிரச்சனை வர்றதோ, நிலங்களை அபகரிக்கிறதோ இதெல்லாம் காட்டி கொடுக்கும். அதே சமயத்தில் திங்களும் ஞாயிறு அப்படிங்கிறது ஒத்த கண்ணு உள்ள நாள். இந்த நாளில் இறக்குறவங்க அவங்க அனாதையாக, அவங்க உண்மையான அன்பு இருக்கிறவங்க யார் கூப்பிட்றாங்கன்னு ஏக்கத்தோட எதிர்நோக்கி நிற்பாங்க. இதுதான் இவங்க எந்த கிழமையில இறந்துருக்காங்க, எந்த கிழமையில பிறப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்புக்கு பின் இறப்பே, அந்த இறப்புல அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். கண்மூடினா மரணம், கண் திறந்தால் ஜனனம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய விதிகள். இவங்களுடைய இல்லைம்மா, இனி வரக்கூடியவங்க எல்லாருக்குமே நமக்கு வருது. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு. நீங்க நல்லா பாருங்க,
எண்ணற்ற கோடி 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 மக்கள் வந்து மறைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. எண்ணற்ற கோடியில யாரெல்லாம் மக்களின் மனதில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உறுதி அளிக்கப்படுகிறது. ஆனாலும் இவங்க ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காகவும் இவங்களுடைய ரொம்ப நல்ல பெண்மணி. அது மாதிரி இவங்க இவங்க இவங்களுடைய சொந்த டெய்லர் இருக்காங்க. அந்த டெய்லரு அவங்க கிட்ட மாத்திரம் தான் இவங்க ப்ளவுஸ் தைப்பாங்க. இவங்க வயதானதுக்கு அப்புறம் கூட அந்த டெய்லர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. வேற எங்கேயும் அந்த டெய்லரும் தளர்ந்து போய் இது பண்ணி ரொம்ப இதாகி நான் போய் பார்த்துட்டு இருக்கும்போது அவரு என்னான்னு தெரியல. ஆனா வேற டெய்லர்கள் தச்சாலோ சினிமா துறையில ப்ளவுஸ் கொடுத்தாலோ இவங்க வந்து போட மாட்டாங்க. இவங்களுடைய ஸ்டைலே சிறு வயதுல இருந்து ஏன் இறக்கும் தருவாயில் வரையும் அவங்களா தான் ஒரு வட்டத்துக்குள்ள அழகா வாழ்ந்த ஒரு பெண்மணி, வீர பெண்மணின்னு சொல்லலாம். திறமையான பெண்மணி, சுதந்திரத்தை ரொம்ப விரும்பக்கூடியவங்க, மரியாதையை ரொம்ப விரும்பக்கூடியவங்க, அன்புக்கு இலக்கணமானவங்க, தர்ம காரியங்கள் அவங்களா செய்வாங்க. ஆனால் அவங்க யாராவது சொல்லி அவங்க தர்ம காரியம் செய்ய மாட்டாங்க. ஆனாலும் அவங்க வீட்டில் எதுவும் அவங்கள பற்றி இன்னும் கேட்கணும்னு நினைக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் கண்டிப்பாக அவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இருந்தாலும் என்ன ஒரு அதிசய பெண்மணியா இறைவன் வந்து படைச்சாரா என்னங்கிறது தெரியல. இந்த அது நான் பிறந்தது அப்படிங்கிறது எப்படின்னா பாட்டியம்மையில் பிறந்தது. பாட்டிமை அப்படிங்கிறது என்னன்னா அகால மரணம் அடைந்தவர்கள் மாத்திரமே பாட்டியம்மையில் பிறப்பாங்க. அதாவது அமாவாசைக்கு மறுநாள், பௌர்ணமிக்கு மறுநாள் வர்றது வந்து துரியாதீசி, அதுதான் பாட்டியம்மை திதி. அந்த பாட்டிமை திதியில பிறக்கிறவங்க அகால மிருத்தி ஆனவங்க ஆத்ம சாந்தி அடையாம இறைவனுடைய ஆசீர்வாதத்துல பிறக்கிறது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நான் ஒருத்தி தான் பிறக்கல. இதே அதிசயத்துல நிறைய பேர் பிறந்திருப்பாங்க. சில பேர் தெரியுறாங்க, சில பேர் தெரியாம உலகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள் ஆன்மா சம்பந்தப்பட்டதை பார்க்கவோ, ஆன்மா சம்பந்தப்பட்டதை கேட்கவோ, தெய்வத்தையே கோரிக்கையை வைக்கவோ, தெய்வத்தோட சண்டை போடவோ, சாபம் விடுறவுக்கோ, சாபத்தில் இருந்து ஒருத்தவங்களை காப்பாற்றுற தன்மை எல்லாருக்கும் இந்த பாட்டிமையில் பிறந்தவங்களுக்கு இயற்கையாகவே இறைவன் வந்து கொடுப்பான். அதுலேயும் இந்த தவசக்தியை மேற்கொள்ளும் போது இன்னும் பலன்கள் வந்து அவங்களுக்கு அற்புதங்களை வந்து தந்துடணும். இருக்கும்போது நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இவங்க இறக்கிறதுக்கு நம்ம வேதனைப்படுறோம், இன்னும் அடுத்தவங்க இறப்பாங்க, அடுத்தவங்களுக்கு வேதனைப்படுறோம், அப்பவும் வேதனைப்படுவோம், பார்த்துட்டு இருக்கிற நபரே இறப்பாங்க, அவங்களுக்கும் வேதனைப்படுவோம். ஆனால் சுதாரிச்சு முன் அணை போடுறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 85 90 வயசு ஆச்சு. அதையே எமன்ட்ட கொடுக்காம இந்த நாள்லையும் இந்த தேதியில தான் அவங்க இறக்கணும் அப்படின்னு நான் இன்னும் பிடிச்சி வச்சுட்டு தான் வரேன். போன உயிரை பிடிச்சி வச்சுட்டு வரேன். அதனால என்ன ஆச்சுன்னா, எங்கள் அம்மாவுக்கு நான் பாத பூஜை பண்ணுறேன், எங்கள் அம்மாவை குளிப்பாட்டுறேன், எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு போடுறேன், சாப்பாடு ஊட்டுறேன். அம்மா அந்த நிமிஷமே அது என்ன கேட்குது, நீ யாருடி, நீ யார் எனக்கு இதெல்லாம் செய்கிற, என்னை தொடாத போடி அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு சமயம் என் மகன் எங்கே, நான் பக்கத்துலேயே நிற்பேன், என் மகன் எங்கே, சாமியாக போனேன், என் மகன் எங்கே, என் மகன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகும். ஒரு சமயம் என்னை வந்து பெரிய மக வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லும். அங்கே கூப்பிட்டு போன அடுத்த நிமிஷமே என்னை வந்து சின்ன மகளுக்கிட்ட கூப்பிட்டு போனேன். சின்ன மக வீட்டுக்கு கூப்பிட்டு போன அடுத்த நிமிஷமே பெரிய மகன் வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். பெரிய மகன் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கு அடுத்த நிமிஷமே என் லாஸ்ட் மகன் வீட்டுக்கு கூப்பிட்டு போவோம். ஏன்னா எங்கள் அம்மா 16 குழந்தை பிறந்தது, அதில் 8 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த 8 பேரும் என்ன எல்லார் வீட்டுக்கும் கூப்பிட்டு போக சொல்லும். எல்லார் வீட்டுக்கு வரையும் குடும்பமான வரையும் அது மனசு கொணாமல் நடக்கிறோம். அது மாத்திரம் அது பாதத்தை கழுவி அது மாதிரி மஞ்சள் தடவி அதோடைய பாதத்தை பேப்பரில் வச்சு அச்சு எடுத்து அதோடைய ஃபோட்டோவை வச்சு நாங்கள் பூஜை பண்ணுறோம் உயிரோடு இருக்கும்போதே. ஆனால் அது வந்து இதெல்லாம் வந்து யாரோ எவரோ எல்லாரும் ஒரு நரகமாக எல்லாரும் கொடுமைப்படுத்துகிறவங்க மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிட்டு எங்களை நினைக்கிது. ஆனால் நாங்கள் இல்லாத யார் செய்கிறாங்களோ அவங்கள வந்துட்டு திட்டுது, யார் செய்யலையோ அவங்கள நினைக்கிது. இப்போ நாங்களே அம்மா நீ அண்ணன் வீட்டுக்கு போறியா, போயிட்டு வாம்மானுங்கும்போது அண்ணன் வீட்டில் போயிட்டு அண்ணனை திட்டும், எங்களை யார் போயிட்டு வாம்மானாங்களோ அவங்களையோ நான் பார்க்கணும், அவங்கள்ட்ட போகணும்னு சொல்லும். ஒரு விசித்திரமாக எங்கள் அம்மா நடந்துட்டுருக்கு. அதை ஆன்மாவை பிடிச்சி வச்சதுனால எனக்கு கிடைச்ச தண்டனையாக தெரியல. ஆனாலும் அது வந்து படுக்கையில் படுத்த மணிக்கு அதோடைய ஆத்மா பிரியணும், அதோடைய துடிச்சோ எது பண்ணோ கஷ்டப்பட்டு அது போகக்கூடாது. அது எங்களை வாழ்த்தலைனாலும் பரவாயில்ல, ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியும் அதுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அந்த ஒரு கோரிக்கையில் இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதங்களும் நடந்துட்டுருக்கும். ஆத்மாவை பிடித்து வைத்தால், அப்படி பிடிக்காம அவங்க நல்ல நேரத்தில் முத்தி அடையணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்களை செய்தால் முத்தி அடையும். இருந்தாலும் இவங்க
நடிகர் சரோஜினி தேவிக்கு வந்து ஆத்ம சாந்தி ஆகணும்ட்டு நான் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். ஹரர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், வாழ்க வளமுடன். அவங்களுக்காக இந்த ஆடி அமாவாசை சிறப்பு பூஜையும் பண்ணுறேன். வாழ்க வளமுடன்.